எல்லாம் கல்லடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் கல்லை எடுத்துட்டான். இவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்னப்படுத்திக்கிட்டான். உங்களை நீங்களே தடப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை வந்தோன்னே என்னை தேட்டுறதுக்கு ஒருவில்லை, தடப்படுத்துறதுக்கு ஒருவில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, உன்னை நீயே தடப்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு வார்த்தையிலே நீ வளர்ந்துருக்கிறாயா? இப்போதான் கர்த்தர்ட்ட போகிறான். எப்பா பின்னால் பாப்பா அவனை கொடுப்பேன் அப்படின்றாரு. இப்போ இன்னும் அடுத்து அவன் நல்ல ஆட்டிடியூட் சொல்கிறேன். பின்னால் பாப்பா கொடுக்குறேன்றாரு. மொத்தம் 400 பேர். இதில் 200 பேர் தங்கிட்டான். 200 பேரை கூப்பிட்டுட்டு போகிறான். 200 பேர் டயர்டாகி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி களைப்பில் தங்கிட்டாங்க. போனால் திருப்பி கொண்டோன்னே இவன் எதையும் பெற்றுக்கொண்டான், அவங்க எதையும் பெற்றுக்கொண்டோன்னு சொல்கிறான். இதில் பங்கு எனக்கு கொள்ளை கிடச்சிச்சு, எது கிடச்சிருச்சு, அவங்க எதுவும் கிடச்சிருச்சு, இதில் பங்கை நான் எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன். உடனே கூட இருக்க 200 பேர் சொல்கிறாங்க, அவனும் கொடுக்க போகிறேன். யாருக்கு? யுத்தத்துக்கு வராமல் 200 பேர் பின்தங்கி நின்ட்டாங்களே, அவனுக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கும் பங்கு உண்டு, இன்னும் என்னுடைய சிநேகிதருக்கெல்லாம் அந்த கொள்ளையில் பங்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றான். அவன் சொல்கிறான், அவன் யுத்தத்துக்கு வரலையே, அது எப்படி கொடுக்கலாம்? இவன் சொல்கிறான், ஓன் சொல்லுக்கு சம்மதிப்பவன் யார்? அதான் ஸ்பிரிச்சுவலு. அதனால தான் தாவீதை பைபிளில் மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. ஆகாஷ், எசேக்கியாவின் தகப்பன் ஆகாஷ் தாவீதை போல கர்த்தருக்கு பார்வைக்கு நல்லதை செய்யலை. ஆனால் எசேக்கியா ராஜா தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செஞ்சார்.